ஹலோ எவ்ரிவன், இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 4 ஓட 5வது லெக்சர். இது வரைக்கும் நம்ம இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுல ஒரு 2 டைப்ஸ் இருந்துச்சு, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இந்த ரெண்டுமே டீடைல்டா பார்த்தோம். அடுத்து டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தோம். அதுல 4 டெஸ்டிங் இருக்கு. யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங், 4 டெஸ்டிங் இருக்கு. அதுல யூனிட் டெஸ்டிங் பார்த்தாச்சு, இன்டகிரேஷன் டெஸ்டிங்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோல நெக்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னங்கிறது டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம பார்த்த டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிடுவோம். சோ நிறைய டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங். சோ இதுல யூனிட் டெஸ்டிங்னா என்னது? சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருப்போம். அந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸும் தனித்தனியா கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பாக்குறதா யூனிட் டெஸ்டிங்கிறது. சோ அப்படி இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு குரூப்பா வச்சிருப்போம். சோ அப்படி இருக்க குரூப் பண்ணிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே குரூப்பா கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது இன்டகிரேஷன் டெஸ்டிங். சோ அப்படி இன்டகிரேட் பண்ணி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ணிருப்போம். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுதான் சிஸ்டம் டெஸ்டிங்கிறது. இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து இந்த நம்ம டெவலப் பண்ணிருக்க சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து கஸ்டமருக்கு கரெக்டா இருக்கா, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிற செக் பண்றது வந்து வேலிடேஷன் டெஸ்டிங். சோ இப்படிதான் 4 டெஸ்டிங் இருக்கு. சோ இதான் பார்த்தோம். இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு லைன். யூனிட் டெஸ்டிங்ல என்னன்னு பார்த்தோம். இன் யூனிட் டெஸ்டிங் the individual components are tested independently to ensure their quality. சோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸையுமே தனித்தனியா டெஸ்ட் பண்ணிட்டே வருவோம். இதான் யூனிட் டெஸ்டிங். அடுத்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். A group of dependent components are tested together to ensure the quality of their integration. சோ இப்படி நிறைய தனித்தனி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப் ஆக்கிடுவோம். அப்படி குரூப்பா இன்டகிரேட் பண்ண அப்புறம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றது இன்டகிரேஷன் டெஸ்டிங். So the system testing core line, the entire software system is tested as a whole to ensure it meets the specific requirements and work as expected. So இப்படி இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ண அப்புறம் அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றது சிஸ்டம் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வேலிடேஷன் டெஸ்டிங் is to ensure that the software meets the expectations of the customers and the stakeholders. So validation testingனா நம்ம டெவலப் பண்ணிருக்க அந்த சாஃப்ட்வேர் மாடல் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தப்பல இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுதான் வேலிடேஷன் டெஸ்டிங். சோ இப்படிதான் 4 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல இந்த யூனிட் டெஸ்டிங்க்கும் இன்டகிரேஷன் டெஸ்டிங்க்கும் டீடைலா லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னங்கறத டீடைலா பார்க்க போறோம். சோ சிஸ்டம் டெஸ்டிங், the entire software system is tested as a whole to ensure it meets the specified requirements and works as the expected. So நம்ம பார்த்ததுதான் மொத்த சாஃப்ட்வேர் சிஸ்டமையும் சேர்த்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கறதா சிஸ்டம் டெஸ்டிங். இதுல நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. ரிகவரி டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ இந்த 4மே ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேர்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரிகவரி டெஸ்டிங் என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபெயிலியர்ல இருந்து கரெக்டா ரிகவர் பண்ண முடியுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா ரிகவரி டெஸ்டிங். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங். நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து கரெக்டான செக்யூரிட்டியில இருக்கா, எல்லாருக்குமே லாகின் பண்றதுக்கு தனித்தனி பாஸ்வேர்டு இருக்கு, எல்லாமே கரெக்டா செக்யூரிட்டி இருக்கா, அந்த பாஸ்வேர்டு யாருமே கிராக் பண்ண முடியாத மாதிரி கரெக்டான செக்யூரிட்டி இருக்கான்னு செக் பண்றதா செக்யூரிட்டி டெஸ்டிங். அடுத்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல லோடு அதிகமாச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறைய பேர் ஒரே இதுல நிறைய பேர் லாகின் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆகுங்களே வெப் சர்வர்ஸ். சோ அந்த மாதிரி லோடு அதிகமாச்சுன்னா நம்ம சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற பாக்குறதா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது. சோ எவ்வளவு லோடு அதிகமாகும் போது நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது, அது வரைக்கும் நம்ம கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற பாக்குறது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, சோ எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுது, இதை மாதிரிலாம் செக் பண்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். சோ 4மே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். என்னங்கிறது பார்க்கலாம். So first recovery testing. Recovery testing is done to check the system's ability to recover from failures. So failure நடந்துருச்சுன்னா சிஸ்டம் வந்து எப்படி ரிகவர் ஆகுது அப்படிங்க செக் பண்ணி பார்க்கறதா recovery testing. The software system is forced to fail and then it is verified whether the system recovers properly or not. So இப்படி recovery testing பண்றப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்மளே அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஃபெயிலியர் பண்ணிடுவோம். சோ அப்படி ஃபெயிலியர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்போம். சோ இப்படிதான் ரிகவரி டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதான் ரிகவரி டெஸ்டிங்கிறது. சோ ரெண்டாவது செக்யூரிட்டி டெஸ்டிங். செக்யூரிட்டி டெஸ்டிங் வெரிஃபைஸ் that the system production mechanism prevents the improper penetration or data alteration. சோ நம்ம சிஸ்டம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கு. இம்ப்ராப்பர் பெனட்ரேஷன்னா வேற யாரும் தெரியாம நமக்கு லாகின் பண்ணிடக்கூடாது. சோ இந்த சிஸ்டம்க்கு அசஸ் வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. சோ அப்படி கரெக்டா செக்யூரிட்டியா இருக்கா, இல்ல டேட்டா ஆல்ட்ரேஷன் வேற யாரும் வந்து நம்ம டேட்டா பேஸ மாடிஃபை பண்ணிடக்கூடாது.
ஸோ அப்படி கரெக்டா இருக்கா அப்படிங்க செக் பண்றது செக்யூரிட்டி டெஸ்டிங்கிறது. ஸோ நம்ம சிஸ்டமோட செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்றாங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். In stress testing, the system is executed in a manner that demands the resources in abnormal quantity. ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் என்னன்னு சொன்னேன், நம்ம சிஸ்டம் வந்து நிறைய லோடு இருக்கப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கறதுதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது. ஸோ இது எப்படி செக் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, the system is executed in a manner that demands the resources in abnormal quantity. ஸோ நம்ம சிஸ்டம் நம்மளே ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுற மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம சிஸ்டமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அப்ப எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்க செக் பண்ணி பார்ப்போம். இதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது. இட் டிட்டர்மைன்ஸ் த பிரேக் பாயிண்ட் ஆஃப் ஏ சிஸ்டம் டு எஸ்டாப்ளிஷ் மேக்ஸிமம் சர்வீஸ் லெவல். ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சோம், எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா போகும்போது நம்ம சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ அதை தாண்டி போயிருச்சுன்னா நம்ம சிஸ்டம் பிரேக் ஆயிரும். ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றாங்க. ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிற வரைக்கும் நம்ம சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற செக் பண்ணதா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். பாருங்க, இன் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் டெஸ்டட். ஸோ நம்ம சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்றோம். எந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் சச் அஸ் சிபியூ லோட், ரெஸ்பான்ஸ் டைம், மெமரி யூசேஜ் கேன் பி மெஷர்ட் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ எந்த அளவுக்கு ரிசோர்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்றோம். அது சிபியூ லோடா இருக்கட்டும், இல்ல ரெஸ்பான்ஸ் டைம், நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வேகமா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க பார்க்கலாம். இல்ல எவ்வளவு மெமரி யூசேஜ், மெமரி வந்து கரெக்டா ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ணுதா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் மூலமா. ஸோ இவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கிறது. ஸோ இவ்வளவுதான் சிஸ்டம் டெஸ்டிங்கிறது. 4 தான்: ரிகவரி டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ரிகவரி டெஸ்டிங் என்னது, நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா எப்படி ரிகவர் ஆகுறது, ரிகவரி டெஸ்டிங். செக்யூரிட்டி டெஸ்டிங்னா நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கு அப்படிங்கிற செக் பண்றது செக்யூரிட்டி டெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லோட மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்றது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஆப்டிமைஸா மேனேஜ் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இப்படிதான் நம்மளோட சாஃப்ட்வேர் சிஸ்டமை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சிஸ்டம் டெஸ்டிங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.